இந்தியாவோட மிக உயரிய விருது பாரத ரத்னா. பாரத ரத்னாக்கு அப்புறம் 2வது உயரிய விருது பத்மா அவார்ட்ஸ். இந்த பத்மா அவார்ட்ஸ் 3 கேட்டகரிஸாக பிரித்து கொடுத்துட்டு இருக்காங்க. பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ. இந்த 3 அவார்ட்லேயே பத்ம விபூஷன் கொஞ்சம் உயரிய விருது, அதை விட கொஞ்சம் கம்மி பத்மபூஷன், அதை விட இன்னும் கொஞ்சம் கம்மி பத்மஸ்ரீ. பத்மா அவார்ட்ஸை இதுக்கு முன்னாடி பத்ம விபூஷன் என்ற பேரில் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. பாரத ரத்னா, பத்ம விபூஷன் இந்த 2 அவார்டையுமே 1954 கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ பத்ம விபூஷனுக்கு கீழே பகேலே வார்க், தூஸ்ரா வார்க், தீஸ்ரா வார்க் இந்த 3 கேட்டகரிஸில் தான் அவார்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வருஷமே 1955 பத்ம விபூஷனை பத்ம அவார்ட்ஸ்னு நேம் சேஞ்ச் பண்ணி அதுக்கு கீழே பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ இந்த 3 கேட்டகரிஸில் அவார்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது கொஞ்சம் புரியாத மாதிரியே இருக்கும். ஒரு டைம் ரீவைண்ட் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிடும். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் பாரத் ரத்னா, செகண்ட் ஹையஸ்ட் அவார்ட் பத்ம விபூஷன், தேர்ட் ஹையஸ்ட் அவார்ட் பத்மபூஷன், ஃபோர்த் ஹையஸ்ட் அவார்ட் பத்மஸ்ரீ, ஃபிஃப்த் ஹையஸ்ட் அவார்டு என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பத்மா அவார்ட்ஸை ஒரு பர்டிகுலர் கேட்டகரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் எந்த ரூல்ஸும் கிடையாது. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உங்களால் இந்த பத்மா அவார்ட்ஸ் வாங்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா ஆர்ட், சோஷியல் ஒர்க், பப்ளிக் அஃபேர்ஸ், சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி, மெடிசன், ஸ்போர்ட்ஸ், லிட்ரேச்சர் அண்ட் எஜுகேஷன், சிவில் சர்வீஸ், எக்ஸட்ரா 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 இந்த மாதிரி எந்த ஃபீல்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் உங்களால் இந்த பத்மா அவார்ட்ஸ் வாங்க முடியும். ஆனால் கவர்மெண்ட் சர்வன்ஸ்க்கு மட்டும் இந்த அவார்ட் கொடுக்க மாட்டாங்க. எக்ஸப்ட் டாக்டர்ஸ், சயின்டிஸ்ட், பிஎஸ்யூவில் வேலை செய்கிறவங்க. பிஎஸ்யூனா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. பிஎஸ்யூன்றது கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்க கம்பெனிஸ். இதை பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் இல்லைனா பப்ளிக் செக்டர் யூனிட்னு சொல்லுவாங்க. இதை ஒரு கவர்மெண்ட் ஜாப்னு சொல்ல முடியாது, கவர்மெண்ட் ஜாப் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இது ஒரு ஸ்டேபிளான ஜாப். இதில் நிறைய செக்டார்ஸ் இருக்குது. ஆயில், பவர், பேங்கிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி நிறைய செக்டார்ஸ் இருக்குது. டாக்டர்ஸ், சயின்டிஸ்ட், பிஎஸ்யூவில் வேலை செய்கிறவங்க இவங்களை தவிர மற்ற எந்த கவர்மெண்ட் சர்வன்ஸ்க்கும் பத்மா அவார்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. கவர்மெண்ட் சர்வன்ஸ் தவிர மற்ற எல்லா கேட்டகரிக்கும் பத்மா அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. ஒரு வருஷத்தில் 120 பேருக்கு தான் இந்த பத்மா அவார்ட்ஸ் கொடுக்கணும்னு ரூல்ஸ் இருக்குது. ஃபாரினர்ஸ், என்ஆர்ஐ, பாஸ்துமஸ் அவார்டீஸ் இவங்களாம் கணக்கில் இல்லாமல் இந்தியாவில் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு வருஷத்தில் 120 அவார்ட் தான் கொடுக்கணும். ஒவ்வொரு வருஷமும் ரிபப்ளிக் டே அன்னைக்கு ஈவினிங் பத்மா அவார்ட் வின்னர்ஸோட லிஸ்ட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் த கெசட் ஆஃப் இந்தியாவில் இந்த நேம்ஸ் எல்லாத்தையுமே பப்ளிஷ் பண்ணுவாங்க. கெசட் ஆஃப் இந்தியானா கவர்மெண்ட்ஸ் எடுக்கிற முக்கியமான முடிவுகள் எல்லாத்தையுமே பொதுமக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக பப்ளிஷ் பண்ணுற ஒரு ஜேர்னல் தான் த கெசட் ஆஃப் இந்தியா. அதை தொடர்ந்து மார்ச் ஆர் ஏப்ரலில் ராஷ்டிரபதி பவனில் நடக்கிற செரிமனியில் வச்சு நம்மளோட பிரசிடென்ட் இந்த அவார்ட்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ராஷ்டிரபதி பவன்னா ஜனாதிபதியோட மாளிகை, பிரசிடென்ட்டோட மாளிகை. இது வரைக்கும் 1978, 1979, 1993 to 1997 இந்த இயர்ஸில் பத்மா அவார்ட்ஸ் கொடுக்கல. இந்தியாவோட பாப்புலேஷன் 1.43 பில்லியன், 143 கோடி மக்கள் இருக்காங்க இந்தியாவில். இந்த 143 கோடி மக்களில் வெறும் 120 பேருக்கு தான் இந்த அவார்டு கொடுக்கணும். அப்போ இந்த வின்னர்ஸை செலக்ட் பண்ணுறது எவ்வளோ பெரிய ப்ராசஸாக இருக்கும். ஸோ இந்த வின்னர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்காக நம்மளோட பிரைம் மினிஸ்டர் ஒவ்வொரு வருஷமும் பத்மா அவார்ட்ஸ் கமிட்டியை ஃபார்ம் பண்ணுவார். இந்த கமிட்டிக்கு கேபினெட் செக்ரட்டரி ஹெட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே ஹோம் செக்ரட்டரி, பிரசிடென்ட்டோட செக்ரட்டரி, ஒரு 4 இல்லைனா 6 முக்கியமான பர்சன்ஸ் இந்த கமிட்டியில் இருப்பாங்க. இந்த கமிட்டியில் இருக்க ஒரு 6 பேரோ இல்லை 8 பேரோ சேர்ந்து எப்படி இந்த வின்னர்ஸை செலக்ட் பண்ணுவாங்கன்ற ப்ராசஸையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட், மினிஸ்டர்ஸ், கவர்னர்ஸ், இதுக்கு முன்னாடி பாரத ரத்னா, பத்ம விபூஷன் அவார்ட் வாங்கினவங்க, சீஃப் மினிஸ்டர்ஸ், பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் இவங்க எல்லாருமே அவங்கவுங்க ஸ்டேட்டில் இருக்க சிறந்த சேவை செஞ்சவங்க, நிறையா சாதனை படைத்த மனுஷங்களை இந்த பத்மா அவார்டுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ராஷ்ட்ரிய புரஸ்கார் போர்ட்டலில் நம்மளை நாமளேவும் செல்ஃப் நாமினேட் பண்ணிக்க முடியும். இவங்களாம் ரெக்கமெண்ட் பண்ணுறவங்களோட லிஸ்ட்டு, செல்ஃப் நாமினேட் பண்ணுறவங்களோட லிஸ்ட்டு இது எல்லாத்தையுமே எடுத்து அந்த லிஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்டர் பண்ணி அதுலேயே யாரெல்லாம் ரொம்ப சிறந்த சேவை செஞ்சுருக்காங்களோ அவங்கள செலக்ட் பண்ணி அந்த லிஸ்ட்டை இந்த கமிட்டியில் இருக்கவங்க நம்மளோட பிரசிடென்ட்க்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் அனுப்பி வைப்பாங்க. நம்மளோட பிரசிடென்ட்டும் பிரைம் மினிஸ்டரும் இந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு ஓகே இவங்க எல்லாருமே பத்மா அவார்டுக்கு தகுதியானவங்க தான் அப்படின்னு சொல்லி ஃபைனலைஸ் பண்ணி அப்ரூவல் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ரிபப்ளிக் டே அன்னைக்கு ஈவினிங் இந்த வின்னர்ஸோட லிஸ்ட்டை அனௌன்ஸ் பண்ணி மார்ச் ஆர் ஏப்ரலில் இந்த அவார்ட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இப்படி 2025க்கான பத்மா அவார்ட் வின்னர்ஸோட லிஸ்ட்டை ஜனவரி 26, 76th ரிபப்ளிக் டே அன்னைக்கு ஈவினிங் அனௌன்ஸ் பண்ணாங்க. 2025க்கு மொத்தம் 139 பேருக்கு பத்மா அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ட்வின்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ட்வின்ஸ்ன்றதுனால அந்த அவார்டை 2ஆலாம் கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க, 1ஆ தான் கணக்கு எடுத்துப்பாங்க. 7 பத்ம விபூஷன், 19 பத்மபூஷன், 113 பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்துருக்காங்க. இந்த 139ல் 23 விமன், 10 ஃபாரினர்ஸ், 13 பாஸ்துமஸ் அவார்ட் கொடுத்துருக்காங்க.
இந்த 139 பேரையுமே ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். பத்ம விபூஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். வெறும் 7 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதனால பத்ம விபூஷன் மட்டும் யார் யாருக்கு கொடுத்துருக்காங்க, எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் பத்மபூஷன், பத்மஸ்ரீ இது ரெண்டுத்திலையுமே யார் யாருக்கெல்லாம் முக்கியமாக கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டில் யார் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்றதை மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பத்ம விபூஷன் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் துவூர் நாகேஸ்வர் ரெட்டி. இவர் தெலங்கானாவை சேர்ந்தவர். மெடிசனுக்காக கொடுத்துருக்காங்க. இந்தியன் கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட், இரைப்பை குடல் மருத்துவர். ஹைதராபாத்தில் இருக்க ஏஷியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோ என்ட்ராலஜியோட ஃபவுண்டர். உலகத்திலேயே கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிக்காக இருக்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இந்த ஏஷியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோ என்ட்ராலஜி தான். இவருக்கு 2002ல் பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்துருக்காங்க. 2016ல் பத்மபூஷன் அவார்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜெகதீப் சிங் கேகர் பப்ளிக் அஃபேர்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. இந்தியாவிலேயே சீக்கினத்திலேருந்து வந்த முதல் தலைமை நீதிபதி இவர் தான். இவர் நிறைய முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. அதுலேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரிபிள் தலாக், ரைட் டு ப்ரைவசி, இது ரெண்டும் தான். தலாக்னா என்னென்னா, இஸ்லாமில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு டிவோர்ஸ் கொடுக்கறத தான் தலாக்னு சொல்லுவாங்க. ஹிந்துஸ் கிறிஸ்டியன்ஸ்லாம் கோர்ட்டுக்கு போய் டிவோர்ஸ் வாங்குவாங்க. ஆனால் முஸ்லீம்ஸ் கோர்ட்டுக்கு போய் டிவோர்ஸ் வாங்க மாட்டாங்க. அவங்க சரௌண்டிங்கில் இருக்க பெரிய மனுஷங்க முன்னாடி வச்சு தலாக் சொல்லி பிரிஞ்சிருவாங்க. கோர்ட்டுக்கு டிவோர்ஸ்னு போனால் அதுக்கு எப்படி ஒரு ப்ராசஸ் இருக்கோ அதே மாதிரி தான் தலாக் சொல்லி பிரியறதுக்கும் முஸ்லீம்ஸ்க்கும் ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஹஸ்பண்ட் தன்னோட ஒய்ஃப் கிட்ட தனிப்பட்ட முறையில் தலாக் சொல்லி பிரிய முடியாது. கண்டிப்பாக உங்கள் சரௌண்டிங்கில் இருக்க பெரிய மனுஷங்க முன்னாடி வச்சு தலாக் சொல்லி அதுக்கான டைம் டியூரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிரிய முடியும். ஆனால் சில ஆண்கள் இந்த ப்ராசஸை கடைபிடிக்காம கால் பண்ணி 3 தடவை தலாக் சொல்கிறது, மெசேஜ் பண்ணி 3 தடவை தலாக் அனுப்பிட்டு அவ்வளோதான் உனக்கு எனக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு, நான் வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறது. இந்த மாதிரி சில ஆண்கள் தலாக்கை மிஸ்யூஸ் பண்ணதுனால அதனால் பாதிக்கப்பட்ட ஒரு 100 பெண்கள் சேர்ந்து இந்த மாதிரி இவங்க தலாக்கை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, எங்களுக்கு தலாக் சிஸ்டம் வேணான்னு கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. இந்த கேஸில் ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. தலாக் அந்த ரிலீஜியனோட ஃப்ரீடம், அது அவங்களோட அடிப்படை உரிமைன்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஆனால் இன்ஸ்டண்ட்டாக 3 தடவை தலாக் சொன்னால் அவங்கள வாரண்டே இல்லாமல் அரெஸ்ட் பண்ணி 3 வருஷம் ஜெயிலில் போடலான்னு புது சட்டங்களையும் கொண்டுட்டு வராங்க. அடுத்து ரைட் டு ப்ரைவசி, இது ஆதார் கேஸ்னு சொல்லுவாங்க. இந்த கேஸோட ஒரிஜினல் நேம் கேஎஸ் புட்டசாமி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. நம்ம ஆதார் கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது நம்மளோட கண் கருவிழி, கைரேகை, டேட் ஆஃப் பர்த், வீட்டு அட்ரஸ், இந்த மாதிரி நம்மளோட பர்சனல் விஷயம் எல்லாத்தையுமே கேட்குறாங்க. இப்படி கேட்குறதால ஒரு மனுஷனோட ப்ரைவசியே இதனால் பாதிக்கப்படுதுன்னு கர்நாடகா ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்த கேஎஸ் புட்டசாமி கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. நம்மளோட கண் கருவிழி, கைரேகெல்லாம் இருக்கிறதுனால நம்மள மாதிரி வேறு யாருமே ஆள் மாறாட்டம் பண்ண முடியாது. ஸோ இதனால யாரோட ப்ரைவசியுமே பாதிக்கப்படலன்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஆனால் ரைட் டு ப்ரைவசின்றது நம்ம கான்ஸ்டிடியூஷன்லேயே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இந்த கேஸில் இருந்து தான் ரைட் டு ப்ரைவசி ஆர்டிகல் 21 கீழே இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு மனுஷனோட ப்ரைவசின்றது அவனோட அடிப்படை உரிமைன்னு சொன்னாங்க. அடுத்து குமுதினி, ரஜினிகாந்த், லக்கியா இவங்களுக்கு ஆர்ட்காக கொடுத்துருக்காங்க. இவங்க ஒரு கதக் டான்சர் அண்ட் கொரியோகிராஃபர். குஜராத் அகமதாபாத்தில் இருக்க கதம் ஸ்கூல் ஆஃப் டான்ஸ் அண்ட் மியூசிக்கோட ஃபவுண்டர். சோலோ டான்ஸாக இருந்த கதக்கை 1960ஸ்க்கு அப்புறம் குரூப் டான்ஸாக மாற்றி வெறும் ட்ரெடிஷ்னல் ஸ்டோரிஸ் மட்டும் இல்லாமல் ப்ரெசென்ட்டில் நடக்கிற விஷயங்களையும் இன்க்ளூட் பண்ணி நிறைய இன்னோவேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அடுத்து லக்ஷ்மி நாராயண சுப்ரமணியம், இவருக்கும் ஆர்ட்காக தான் கொடுத்துருக்காங்க. இந்தியன் வயலின் பிளேயர், ஆல்சோ கம்போசர். ஃபியூஷன் மியூசிக், கர்நாடிக் மியூசிக் ரெண்டுத்துலையுமே ஒரு ரொம்ப ஃபேமஸ். இவரை பகானினி ஆஃப் இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக், அப்புறம் த காட் ஆஃப் இந்தியன் வயலின்னே சொல்கிறாங்க. உலகம் முழுக்க வயலின் இசை பரவறதுக்கு இவரும் ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கார். இவரும் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. இதுக்கப்புறம் வர 3 பேருமே பாஸ்துமஸ் அவார்டிஸ் தான். எம்டி வாசுதேவன் நாயர் லிட்ரேச்சர் அண்ட் எஜுகேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. இவர் ஒரு ஆத்தர், ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், ஃபிலிம் டைரக்டர். தன்னோட 20 வயசுலேயே அவர் எழுதின ஒரு தொடர்கதைக்காக அவார்ட் வாங்கியிருக்காரு. இவர் ஒரு ஆத்தராகவும் அவார்ட் வாங்கியிருக்காரு, ஸ்க்ரீன் பிளே ரைட்டராகவும் அவார்ட் வாங்கியிருக்காரு, ஃபிலிம் டைரக்டராகவும் அவார்ட் வாங்கியிருக்காரு. இது வரைக்கும் 21 ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு, 7 நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. அடுத்து ஒசாமு சுசுகி ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரிக்காக கொடுத்துருக்காங்க. இவர் ஒரு ஜாப்பனீஸ் பிஸ்னஸ்மேன். சுசுகி மோட்டார் கார்பரேஷனை 40 வருஷத்துக்கு மேலே லீட் பண்ணியிருக்காரு. நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் இந்தியாவிலேயே காரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக 1981ல் மாருதி கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போது காரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இந்தியா நிறைய கண்ட்ரீஸ் கிட்டே ஹெல்ப் கேட்டிருக்காங்க. ஆனால் எந்த கண்ட்ரியுமே இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணல. அந்த டைமில் இந்த ஒசாமு சுசுகி தான் மாருதி கம்பெனி கூட டைப் வச்சுக்கிட்டு இந்தியாவில் கார் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்படி 1983ல் ஏழை எளிய மக்களுக்கு கூட அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்க மாதிரி மாருதி 800 லான்ச் பண்ணாங்க. இவர் லாஸ்ட் இயர் டிசம்பர் 25 அன்னைக்கு இறந்துட்டாரு. யாருமே ஹெல்ப் பண்ணாத டைமில் இந்தியாவுக்கு இவர் ஹெல்ப் பண்ணதுனால அவருக்கு நன்றி சொல்கிற விதமாகவும் அவரை கௌரவிக்கிற விதமாகவும் தான் இந்த பத்ம விபூஷன் அவார்டை அவருக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஷர்தா சின்ஹா ஆர்ட்காக கொடுத்துருக்காங்க. இவங்க பீகாரை சேர்ந்தவங்க. இந்தியன் ஃபோக் அண்ட் கிளாசிக்கல் சிங்கர். மைத்திலி, போஜ்புரி, ஹிந்தி இந்த 3 லாங்குவேஜ்லையுமே இவங்க சாங்ஸ் பாடியிருக்காங்க. இந்த 3 லாங்குவேஜ்லையுமே இவங்க ரொம்ப ஃபேமஸ்.
இவங்கள பீகார் கோகிலா, குக்கு ஆஃப் பீகார்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் பத்ம விபூஷன் யார் யாரெல்லாம் வாங்கியிருந்தாங்கன்னு பார்த்தோம். இதுக்கப்புறம் பத்ம பூஷன் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிபேக் தேப்ராய், எக்கானமிஸ்ட், நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோட எக்கானமிக் அட்வைசரி கவுன்சிலோட ஃபார்மர் சேர்மன். அடுத்து பங்கஜ் உதாஸ், இவர் ஒரு ஹிந்தி சிங்கர். நெக்ஸ்ட் மனோகர் ஜோஷி, மகாராஷ்டிராவோட ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர். அடுத்து சுஷில்குமார் மோடி, பீகாரோட ஃபார்மர் டெபுட்டி சிஎம். நெக்ஸ்ட் சேகர் கபூர், இவர் ஒரு ஃபிலிம் மேக்கர். அடுத்து பிஆர் ஸ்ரீஜேஷ், இவர் ஒரு ஹாக்கி பிளேயர். இது வரைக்கும் ஒலிம்பிக்கில் 2 தடவை பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்காரு. அடுத்து அனந்த் நாக், இவர் ஒரு கன்னட ஆக்டர். தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தி, மராத்தி இந்த 6 லாங்குவேஜ்லையுமே இவர் நடிச்சிருக்காரு. அடுத்து நல்லி குப்புசாமி செட்டி, இவர் தமிழ்நாடை சேர்ந்தவர். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். நல்லி சில்க்ஸை இவர் தான் லீட் பண்ணிட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் 68 புக்ஸ் எழுதியிருக்காரு. ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்காக நிறைய விதத்தில் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு. அடுத்து அஜித் குமார், இவரை பற்றி சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நண்டு சிண்டிலேருந்து எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலாக 2025க்கு மொத்தம் 139 பேருக்கு இந்த பத்மா அவார்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுலேயே இவருக்கு இந்த பத்மா அவார்டு கொடுத்தது தான் ரொம்ப கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு சைடு இவர் கார் ரேஸில் 3rd வந்துட்டார், பத்மபூஷன் அவார்டு கொடுத்துருக்காங்க. அவரோட விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே கொண்டாட்டம். இன்னொரு சைடு விஜய் அரசியலுக்கு வந்துட்டார், அதை டைவர்ட் பண்ணுறதுக்காக தான் அஜித்துக்கு பத்மா அவார்டு கொடுத்துருக்காங்கன்னு சில பேர். இவன்லாம் ஒரு ஆள், இவன்லாம் அரசியலுக்கு வந்துட்டான்னு சில பேர். இன்னொரு சைடு இதை சொல்ல தெரிஞ்சவனுக்கு பத்மா அவார்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுப்பாங்கன்னு தெரியலையேன்னு பல பேர். அதுக்கு அவார்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தாலும் அவார்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது ஸ்டேட் கவர்மெண்ட் தான், அது உனக்கு தெரியலையேன்னு சில பேர். அப்பா, ஒரு அவார்டு கொடுத்ததுல எவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி. அவார்டு எதுக்காக கொடுத்தாலும் அந்த அவார்டுக்கு அவங்க டிசர்வ்டாக இருந்தால் மட்டும்தானே அவங்களுக்கு அந்த அவார்டு கொடுக்க முடியும். ஆக்சுவலி ஹி டிசர்வ் த அவார்டு இல்லையா? எதுவாக இருந்தாலும் அது நம்ம கையில் தானே இருக்குது. உங்களுக்கு விஜய் பிடிச்சிருக்கா, விஜய்க்கு ஓட்டு போடணும்னு தோணுதா போடுங்க. இல்லைனா யார் ஆட்சிக்கு வந்தால் நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு தோணுதா அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. உங்கள் ஓட்டு உங்கள் உரிமை. அதை விட்டுட்டு எதுக்கு அடித்து மாஞ்சிக்கணும்? ஒருத்தவங்களை நமக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனால் அதுக்காக ஆப்போசிட்டில் இருக்க பர்சனை கழுவி ஊற்றுறது தப்பு தானே. விஜயும் சரி அஜித்தும் சரி 2 பேருமே அவங்க லைஃப்பில் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருப்பாங்கன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ லெட் தெம் லிவ் தேர் லைஃப் ஆஸ் தே வாண்ட். அடுத்து ஜதின் கோஸ்வாமி, சத்ரிய டான்ஸ் குழுவோட முக்கிய நிபுணர் இவர். அடுத்து ஷோபனா சந்திரகுமார், பரதநாட்டியம் டான்ஸர், ஆல்சோ தமிழ் ஆக்ட்ரஸ். இவங்களையும் தெரியாதவங்களும் யாரும் இருக்க முடியாது. இவங்க நடித்த தளபதி படத்தை யாராலையும் மறக்கவும் முடியாது. அடுத்து வினோத் தாம், பென்டியம் சிப்போட ஃபவுண்டர் இவர் தான், இந்தியன் அமெரிக்கன் இன்ஜினியர். அடுத்து பத்மஸ்ரீ அவார்டு யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். எம் விஜயன், இவர் கேரளா. ஃபுட்பாலர். 2000லேருந்து 2004 வரைக்கும் இந்தியா நேஷ்னல் ஃபுட்பால் டீமோட கேப்டனாக இருந்திருக்காரு. இவர் ஃபுட்பால் பிளேயர் மட்டும் கிடையாது, நிறைய மூவிஸில் இவர் நடிச்சிருக்காரு. திமிரு, கொம்பன், கெத்து, பீகில் இந்த எல்லா படத்துலையுமே இவர் தாங்க வில்லனாக நடிச்சிருக்காரு. அடுத்து ஹர்விந்தர் சிங், பேரா ஆர்ச்சர். 2020 டோக்கியோவில் நடந்த பேராலிம்பிக் போட்டியில் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காரு. அப்புறம் 2024 பாரிஸில் நடந்த பேராலிம்பிக் போட்டியில் கோல்டு மெடல் அடிச்சிருக்காரு. இந்தியாவிலேயே பேராலிம்பிக் போட்டியில் முதல்ல பிரான்ஸ் மெடலுமே சரி கோல்டு மெடலுமே சரி இவர் தான் வின் பண்ணியிருக்காரு. ஒலிம்பிக் எல்லாருக்குமே தெரியும், ஆனால் பேராலிம்பிக் எல்லாருக்குமே தெரியுமான்னு தெரியல. ஒலிம்பிக்ன்றது உடம்புல எந்தவித குறைபாடுமே இல்லாதவங்களுக்கு ஒலிம்பிக் நடத்துவாங்க. டிசேபிலிட்டி உள்ளவங்களுக்கு பேராலிம்பிக் போட்டி நடத்துவாங்க. ஒலிம்பிக் எந்த கண்ட்ரியில் நடத்துகிறாங்களோ அதே கண்ட்ரிலேயே ஒலிம்பிக் முடிஞ்ச கொஞ்ச நாள்லேயே இந்த பேராலிம்பிக் போட்டியும் நடத்துவாங்க. உடம்புல இந்தளவுக்கு பிரச்சனை வந்து எவ்வளோ பெரிய சாதனைலாம் படைச்சிருக்காங்க, செம்ம கிரேட்டில். அடுத்து ரவிச்சந்திரன் அஸ்வின், கிரிக்கெட்டர். இவரையும் தெரியாதவங்க யாருன்னா இருக்க முடியுமா? கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியிலேயே டெஸ்ட் மேட்ச்சில் 3000 ரன்ஸ் 500 விக்கெட்ஸ் 3 பிளேயர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல ஸ்டூவர்ட் பிராட் இருக்கார், செகண்ட் பிளேஸில் ஷேன் வார்ன் இருக்கார், தேர்ட் பிளேஸில் நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் தான் இருக்கார். தலைவனை இந்த தடவை சிஎஸ்கே ஆக்ஷனில் எடுத்திருக்காங்க. பல வருஷத்துக்கு அப்புறம் சிஎஸ்கே ஜெர்சியில் பார்க்க போகிறோம். நானும் மேட்ச்க்காக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து சத்யபால் சிங், பேரா அத்லெட்டிக் கோச். 2012 துரோணாச்சாரியா அவார்டு வாங்கியிருக்காரு. துரோணாச்சாரியா அவார்டு வாங்கினவங்களில் ரொம்ப யங்கஸ்ட் மெம்பர் இவர் தான். அடுத்து ரிக்கி கேஜ், மியூசிஷியன். இது வரைக்கும் 3 தடவை கிராமி அவார்டு வின் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஜாஸ்விண்டர் நெருலா, இவங்களும் பிளேபேக் சிங்கர். அடுத்து அர்ஜித் சிங், பிளேபேக் சிங்கர், ஹிந்தி சிங்கர், தும் ஹி ஹோ பாட்டு பாடினவர். நெக்ஸ்ட் அசோக் லக்ஷ்மன் சரஃப், இவர் ஒரு காமெடி ஆக்டர். ஹிந்தி மராத்தியில் ரொம்ப ஃபேமஸ் இவர். அடுத்து பேகம் பத்துல், ராஜஸ்தான் ஃபோக் சிங்கர். அடுத்து சந்திரகாந்த் சோம்புரா, ராமர் கோயிலோட ஆர்கிடெக்ட் இவர் தான். அடுத்து லிபியா லோபோ சர்தேசாய், சோஷியல் ஒர்க்காக இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்தியாவை பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கோவாவை போர்ச்சுகீஸ் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. கோவாவை போர்ச்சுகீஸ் ஆட்சி பண்ணிட்டு இருந்த டைமில் வாய்ஸ் ஆஃப் ஃப்ரீடம்னு ஒரு அண்டர் கிரவுண்ட் ரேடியோ ஸ்டேஷனை யாருக்குமே தெரியாமல் இவங்களும் இவங்க ஹஸ்பண்டும் நடத்திட்டு இருந்தாங்க.
அதுக்கப்புறம் கோவாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் கோவா அப்புறம் டாமன் டையூ இது ரெண்டுத்தோட டூரிசமோட ஃபர்ஸ்ட் டைரக்டர் இவங்க தான். நெக்ஸ்ட் பேர் சிங் சௌஹான் ஆர்ட்காக கொடுத்துருக்காங்க. இவர் ஒரு ஃபோக் சிங்கர். அடுத்து பாண்டிராம் மந்தாவி ஆர்ட்காக கொடுத்துருக்காங்க. இவர் மரத்தில் ஓவியங்கள், சிற்பங்கள், புல்லாங்குழல் இது எல்லாமே செஞ்சுட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் ஸ்ரீ ஜெகதீஷ் ஜோஷிலா லிட்ரேச்சர் அண்ட் எஜுகேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. இவர் ஒரு ஆத்தர். நிமாதி லாங்குவேஜில் நேஷனலிசம், சொசைட்டி, ட்ரைப்ஸ் இதை பற்றிலாம் 50 வருஷத்துக்கு மேலே புக்ஸ் எழுதிட்டு இருக்காரு. அடுத்து வி.ஆர். பஞ்சமுகி லிட்ரேச்சர் அண்ட் எஜுகேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. இவர் ஒரு எக்கானமிஸ்ட். அடுத்து சைத்ரம் பவர் இவருக்கு சோஷியல் ஒர்க்காக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஷாய்கா ஏஜே ஆல்சபா மெடிசனுக்காக கொடுத்துருக்காங்க. இவங்க ஒரு யோகா ப்ராக்டிஷனர். அடுத்து ஜோனஸ் மசேட்டி ஸ்பிரிச்சுவலிசம்காக கொடுத்துருக்காங்க. இவர் மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருந்து ஸ்பிரிச்சுவல் லீடராக மாறிட்டாரு. அடுத்து கோகுல் சந்திரா தே இவருக்கு ஆர்ட்காக கொடுத்துருக்காங்க. இவர் வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவர். அடுத்து நீர்ஜா பட்டியா மெடிசனுக்காக கொடுத்துருக்காங்க. கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்காக நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து டாக்டர் விஜயலட்சுமி தேஷ்மனே இவங்களுக்கு மெடிசனுக்காக தான் கொடுத்துருக்காங்க. பிரஸ்ட் கேன்சர் பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரஸ்ட் கேன்சருக்கு ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காங்க. அடுத்து டாக்டர் அசோக் குமார் மகாபத்ரா மெடிசனுக்காக கொடுத்துருக்காங்க. இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் கிரெனியோபேகஸ் கன்ஜாயின்ட் ட்வின் சர்ஜரியை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணவர் இவர் தான். அப்படின்னா என்னென்னா மண்டை ஓடு ஒட்டி பிறக்கிற ட்வின்ஸு. இவங்களுக்கு ஃபேஸ்லாம் ஒட்டியிருக்காது, மண்டை ஓடு மட்டும் ஒட்டி இருக்கும். மண்டை ஓடு ஒட்டியிருந்தாலும் 2 குழந்தைங்களுக்குமே மூளைலாம் தனித்தனியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிறக்கிற ட்வின்ஸை ஃபர்ஸ்ட் டைம் சக்ஸஸ்ஃபுல்லாக பிரித்து எடுத்தவர் இவர் தான். அடுத்து விலாஸ் தாங்கரே மெடிசனுக்காக கொடுத்துருக்காங்க. இவர் ஹோமியோபதிக் டாக்டர். இதுக்கப்புறம் வரப்போகிறவங்க எல்லாருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். ஸ்ரீ குருவாயூர் துரை ஆர்ட்காக கொடுத்துருக்காங்க. இவர் மிருதங்க வாசிக்கிறவர். அடுத்து தாமோதரன் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு செஃப். இந்தியாவிலேயே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் இவர் தான் PhD முடிச்சிருக்காரு. அடுத்து லக்ஷ்மிபதி ராமசுப்பையர் லிட்ரேச்சர் அண்ட் எஜுகேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம தினமலர் நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, அதை இவர் தான் பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்காரு. அடுத்து MD ஸ்ரீனிவாஸ் சேர்மன் ஆஃப் சென்டர் பாலிசி ஸ்டடீஸ். அடுத்து ஸ்ரீ புரிசை கண்ணப்ப சம்பந்தன் ஆர்ட்காக கொடுத்துருக்காங்க. இவர் ஒரு தெருக்கூத்து கலைஞர். 150 வருஷத்துக்கு மேலே இவங்களோட ஃபேமிலியில் இருக்கவங்க இந்த தெருக்கூத்து நடத்திட்டு இருக்காங்க. இவர் திருவண்ணாமலை தான். தமிழ்நாட்டில் இருக்க தெருக்கூத்து கலைஞர்கள்லேயே இவங்க தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலையில் தெருக்கூத்து பயிற்சி பள்ளி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அடுத்து ஆர் சந்திரமோகன் ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரிக்காக கொடுத்துருக்காங்க. சேர்மன் ஆஃப் ஹேட்சன் அக்ரோ ப்ராடக்ட் லிமிடெட். ஆரோக்கியா மில்க், அருண் ஐஸ்கிரீம், ஐபேக்கோ, ஹேட்சன் நெய் இது எல்லாமே இவங்களோட ப்ராடக்ட்ஸ் தான். இந்தியாஸ் செகண்ட் மில்க் பிராண்ட் இவங்களோடது தான். இந்தியாஸ் நம்பர் 1 மில்க் பிராண்ட் அமுல் ப்ராடக்ட்ஸ். இவருக்கு சின்ன வயசுலேருந்தே ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்குமா. ஐஸ்கிரீம் வாங்கிறதுக்காகவே காசு சேர்த்து வச்சு ஐஸ்கிரீம் வாங்குவாராம். அதுவே அவருக்கு ஒரு பெரிய தூண்டுகோலாக மாறி 1970 அவரோட சொத்தெல்லாம் கொஞ்சம் 13,000க்கு விற்று அந்த காசை வச்சு ஆர்ஜி சந்திரமோகன் அண்ட் கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஒரு ப்ராடக்ட்டுக்கு எப்பயுமே பிராண்ட் தான் ரொம்ப முக்கியன்றதை புரிஞ்சுக்கிட்டு அந்த கம்பெனி நேமை அருண் ஐஸ்கிரீம்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காரு. வெறும் 13,000 ஸ்டார்ட் பண்ணி இப்போ பல கோடியில் டேர்ன் ஓவர் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து சீனி விஸ்வநாதன் லிட்ரேச்சர் அண்ட் எஜுகேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. பாரதியாருக்காகவே தன்னோட வாழ்நாளையே இவர் அர்ப்பணிச்சிருக்காரு. வெறும் பாரதியாரோட நூல்களை பற்றி மட்டும்தான் இவர் எழுதிட்டு இருக்காரு. பாரதியார் எழுதின நூல்கள், பாரதியாரோட கவிதைகள் இது எல்லாத்தையுமே தொகுத்து அது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி இவர் எழுதிட்டு இருக்காரு. அடுத்து ராதாகிருஷ்ணன் தேவசேனாபதி ஆர்ட்காக கொடுத்துருக்காங்க. தஞ்சை பெரிய கோயிலை கட்டினவங்களோட பரம்பரையை சேர்ந்தவங்க. அவங்களோட 34வது தலைமுறையை சேர்ந்தவங்க இவங்க சுவாமிமலையில் ஜெயம் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லிட்டு ஒரு சிற்ப கூடத்தை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. மெட்டல் ஸ்கல்ப்சர் செஞ்சுட்டு இருக்காங்க, உலோக சிற்பங்கள். 2023 G20 சமிட் டெல்லியில் நடந்துச்சு இல்லையா, அப்போ அந்த என்ட்ரன்ஸில் ஒரு 40 அடியில் பெரிய நடராஜர் சிலை வச்சுருந்தாங்க. அந்த சிலையை செய்யறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்க கிட்ட தான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இவங்களும் அந்த ஆர்டரை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்க பெரிய பெரிய கோயிலில் நிறைய இடத்துல இவங்க செஞ்ச சிலையெல்லாம் இருக்குது. அடுத்து வேலு ஆசான் ஆர்ட்காக கொடுத்துருக்காங்க. இவர் பறை வாசிக்கிறவர். இவர் மதுரை அலங்காநல்லூர் தான். நம்ம தமிழ்நாட்டில் ஒருத்தவங்களோட லைஃப் எப்படி ஸ்டார்ட் ஆனாலும் சரி, ஆனால் அது முடியும் போது கண்டிப்பாக இந்த பறை இசையோட தான் முடியும். இவர் வெறும் டெத்துக்கு மட்டும்தான் பறை வாசிக்கிறாரான்னு கேட்டால் அதுதான் கிடையாது. சைனா, சிங்கப்பூர், துபாய், மலேசியா, அமெரிக்கா, ஸ்ரீலங்கா இந்த கண்ட்ரீஸ்லலாம் தமிழ் மக்கள் வாழ்கிற இடத்துக்கு போயிட்டு நிறைய பறை நிகழ்ச்சிகள்லாம் இவர் நடத்தியிருக்காரு. அவ்வளோதாங்க. பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ இது எல்லாமே யாருக்கெல்லாம் முக்கியமாக கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்தாச்சு. ஒரு விஷயத்தை நம்ம புதுசாக தெரிஞ்சுக்கும் போது அந்த விஷயத்தை பற்றி நாமளும் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தா நமக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்காக உங்களுக்கு ஒரு கொஷின். ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டு தான் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் பத்மபூஷன் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் பத்ம விபூஷன் கொடுப்பாங்க. இப்போது ஒருத்தவங்க பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காங்கன்னா அவங்க எத்தனை வருஷம் கழித்து பத்மபூஷன் அவார்டு வாங்க முடியும், அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் கழித்து பத்ம விபூஷன் அவார்டு வாங்க முடியும்? இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் நிறைய பேருக்கு காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.